பெருமக்களே, சந்திரயோகத்திலே 8வது மந்திரம் பார்க்கணும். இந்த 7வது மந்திரத்தை இப்போ நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், இறைவனுடைய திருவடியாக எண்ணி குருவை வணங்க வேண்டும். யாரை நாம் வணங்கினாலும் வணங்கப்படுகிறார் இல்லையா, அவர்கள் என்ன நினைக்கணும், இது சிவார்ப்பணம் என்று நினைக்கணும். அதுதான் முக்கியம். ஏதோ சீடன் குருவுடைய பேரை கேட்டுக்கிட்டு ஆற்றை கடந்து வந்துட்டானா. எப்படிரா நீ ஆற்றை கடந்துன்னா, உங்கள் பேரை சொன்னேன் நடந்து வந்துட்டானா. அப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அடே, நம்ம பேரை சொன்னால் ஆற்றை கடக்கலாம் போல நடந்து போயிடலாம் போல என்று அவர் போனாராம். அவர் போனால் விழுந்துட்டாரான், தொப்புன்னு விழுந்துட்டாரான். நம்ம பேரை சொல்லி சீடன் நடந்து வந்துடுறான். கனல் மேல் இருக்கலாம், சலவையில் நடக்கலாம், நல்ல தாய்மானர். நம்ம பேரை சொல்லி அவனை வந்துட்டான், நாம் போக முடியலேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் என்றால், குருவனுடைய பெயரை உண்மையாக தியானிக்கின்றான் அவன். சீடன் தியானித்து வருகிறான், எனவே அந்த ஆற்றல் வருது. இது குரு நம்ம பேர் தான் இன்னும் கொஞ்சம் திமிரோடு போய் காலை வச்சா என்ன பண்ணுறது. தியானத்திற்கும் திமிருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. எனவே குரு தன்னை எண்ணக்கூடாது, தான் அப்படி குருவை சிவமாக எண்ணக்கூடாது. குருவை சிவமாக சீடன் எண்ணலாமே தவிர குரு தன்னை சிவனாக எண்ணக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு சொல்கிற முறைகள். அதுபோல் இங்கே கீழே விடறோம்னு சொன்னால், முதல்ல தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பாதங்களை நாம் பாத பூஜை பண்ணுறோம். முதல்ல மலேசியாவில் அந்த வழக்கம் இருக்குதுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப கூச்சமாக இருக்கும். என்னடா நமக்கு போனோடனே உள்ளவுடனே பாத பூஜை பண்ணிவிடுவாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லி எந்த வீட்டுக்கு போனாலும் பாத பூஜை அதை பின்பற்றுறாங்க அவங்க. அந்த பாத பூஜையில் செய்கிற பொழுது முதல்ல நாம் என்ன அதான் முதல்ல இது குருவனுடைய பாதம். பொதுவாக அடுத்த ஸ்டேஜாக சொல்கிற பொழுது, பெருமான் இவருடைய உயிரில் ஆவேசித்திருக்கிறான், எனவே பெருமான் தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறான், நிலந்தன் மேல் வந்தருள் இருக்கிறான் என்ற அந்த பாவனை. அப்புறம் அதுக்கடுத்த பாவனை, இது வலத்திருவடி ஞானம், இடத்திருவடி கிரியை. எனவே நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு கிரியை இல்லை. இந்த இரண்டையும் அவருடைய பாடத்திலே அடக்குகிறேன். தருவாய் இங்கே சொன்னார் இல்லையா, திருவடி கீழ் ஒரு தலைமறைவேன்னார் இல்லையா. அதுபோல் நான் மறைந்து கொள்கிறேன், உன்னுடைய திருவடியினுடைய நிழலில் நான் மறைந்து கொள்கிறேன் என்றால் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. திருவடி நிழல் என்றார்கள். நிழல் என்று சொன்னால் மறந்தால் நிழல் தரும். அந்த நிழலுக்கு கீழே தான் நாம் இருக்கணும். அதுபோல் திருவடியினுடைய கீழ்தான் ஆன்மா போய் ஒடுங்குகின்றது என்று ஒரு அர்த்தம். நிழல் என்றால் குளிர்ச்சியானதுன்னு அர்த்தம். எனவே வெளியில் வெப்பம், வெயில் இருக்கும், வெயிலுக்குத்தான் நிழலுக்கு ஒதுங்குகிறோம். ஔவையார் நிழலருமை வெயிலிலே நின்று அறிமின் என்று சொன்னார். அதுபோல் வெயிலில் இருந்தால்தான் நிழல் அருமை தெரியும். அதுபோல் பிறவியாகிய வெப்பம், பிறவியாக வெப்பத்திலிருந்து எங்கே போக வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடி நிழலுக்கு போக வேண்டும் என்று தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நிழல் என்றதில் அர்த்தம். அதுபோல் இங்கே நாம் திருவடியை பற்றி சொல்கிற பொழுது, வலத்திருவடி ஞானம், இடத்திருவடி கிரியை என்று தீட்சையில் திருவடி வைப்பது அதுதான் காரணம். அதுதான் நிறைவாக வைப்பது. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை எல்லாம் இருக்குது. சிவபோக சாரத்தில் அப்பா அதை உரை எழுதுகிறாங்க. அதில் தீட்சையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்பதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாச நீக்கத்திற்கு. ஏன்னா பொதுவாக தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், தீ என்றால் கொடுத்தல், சா என்றால் கெடுத்தல் நம்ம சொல்கிறோம். ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம். தீ என்றால் கொடுத்தல், ஞானத்தை கொடுப்பது. எப்போது சா என்றால் அஞ்ஞானம், அதை கெடுக்கணும். அந்த அஞ்ஞானத்தை கெடுத்து விஞ்ஞானத்தை கொடுத்தல், ரெண்டு தான் சொல்கிறோம். ஆனால் 3 நிலை சொல்கிறாங்க தீட்சைகளை. அஞ்ஞானத்தை கெடுக்கணும், மெஞ்ஞானத்தை கொடுக்கணும், அப்புறம் திருவடி இன்பத்தை செலுத்துக்கணும். 3வது நிலை. பெருமான் தன்னுடைய திருவடி இன்பத்தை அவன் தரணும். அதுதான் தீட்சை என்றான். அஞ்ஞானம் போதல் என்பது பாச நீக்கம். அது நயனம் ஸ்பரிசம், இந்த 2 நாளை பாச நீக்கம். வாசக தீட்சை சொல்கிற இல்லையா, வாசக தீட்சை அல்லது சாத்திர தீட்சை, நூலை கொடுக்கலாம். சிவஞான போதம் என்ற நூலை கொடுத்து படின்னு சொல்லலாம். வாசக தீட்சை, சாத்திர தீட்சை என்றால் அது மெஞ்ஞானத்தை கொடுத்தல் என்று சொல்லிட்டு, திருவடி தீட்சை என்றால் அது இன்பத்தை தருதல், சிவானந்தத்தை அழுத்துதல், அதுதான் திருவடி தீட்சை என்று 3 வகையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருவடி நாம் சொல்கிற பொழுது இது ஞானம் கிரியை. இது நம்முடைய தலையில் இணையார் திருவடி, என் தலைவேல் வைத்தான் பெருமான், துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தேன்னார் இல்லையா. அதுபோல் நாம் நினைக்கணும். நம்முடைய வீட்டுக்கு இல்லங்கள் தோறும் படிக்க போகிறோம், மார்கழியில் படிக்க போகிறோம். இங்கு நம்ம இல்லங்கள் தோறும் வந்தருளி, அப்புறம் வான்பாடு கடல்பாடி வந்தோருக்கு வாய் தர வாயினெலாம் பாடுறாங்க இல்லையா. அந்த திருவடியெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. பெருமான் வந்திருக்கிறார், இல்லை திருவடி தீட்சை தர வந்திருக்கிறார், திருவடி இன்பத்தை தர வந்திருக்கிறார் என்ற பாவனை தான் நமக்கு அந்த
பாத பூஜை செய்கிறது இருக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ கல்யாணத்தில் பாத பூஜையை வச்சுருக்காங்க, பெற்றோர்களுக்கு பாத பூஜை வச்சுருக்கிறாங்க. அதை முக்கியமாக சொல்லுவாங்க. சில திருமணங்களில் முன்னோர்களை வழிபடுவார்கள். முன்னோரில் தாத்தா பாட்டி கூட இருப்பாங்க, வயசாகி இருப்பாங்க. அவங்களாம் முதியோர் அளவாக அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. பாத பூஜை அவங்க முதியோராக இருக்கலாம், முதியோராக இருந்தால் ஆசி பெறலாமே தவிர பாத பூஜை என்பது பெற்றோர்களுக்குத்தான். நம்மை பெற்றோருக்கு தான். மணமகனா அவனை பெற்றோர் யார், அங்கே தான் அவங்க தான் பண்ணணும். மணமகள் அவங்க பெற்றோர் யார், அவங்க தான் பண்ணணுமே தவிர அவங்க வீட்டில் அப்பாவுக்கு அப்பாலாம் நல்லா இன்னும் வயசோடு இருக்கிறாங்க, அவங்க ஆசி பெற வேண்டும்னா அவங்களெல்லாம் பாத பூஜை பண்ணக்கூடாது. காலையில் முடிச்சிருப்பாடு கீழே விழுந்து வணங்கலாம், அவங்க வாழ்த்தலாமே தவிர இதெல்லாம் சில முறைகள். எனவே இறைவனை பெற்றோர் என்று சொன்னால் அவளை அம்மையப்பராக நம்ம பார்க்குறோம். அப்பா அம்மாவை அம்மையப்பராக தான் நம்ம பார்க்குறோம். அது பெருமானுக்கு செய்கிற பாத பூஜை போல தான். அதெல்லாம் முக்கியமாக திருமணத்தெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். அதுபோல் குரு என்று சொன்னால் பாத பூஜை செய்தல் என்று மிக முக்கியமாக நாம் சொல்லுகிறோம். அதனால்தான் திருவடி தீட்சையை கேட்கிறார். அப்பர் பெருமான் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறார், எனக்கு திருவடி கடைசியில் பாடுறார். என்ன நலந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தான்னு சொல்லிட்டு நல்லூர் என் பெருமான் நல்லவாரே நல்லொரு பாவர் எனக்கு அப்படியே சொன்னது செய்து விட்டார், கேட்டது செய்து விட்டார் என்று நல்லூரம் பெருமான் நல்லவாரேன்னு பாடுறார். அதனால் அதெல்லாம் திருவடி தீட்சை. அதை தான் இங்கே நம்ம பார்த்தோம். தூயமலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னிச்சு சுடருமே என்றது சென்னிப்பத்தில் மாணிக்கவாசர் ஒவ்வொரு பாட்டும் அவர் பாடுறார் இல்லையா. இந்த திருப்பதிகங்கள்லாம் நம்ம தனியாக அந்த மாதிரிலாம் சொல்கிற பொழுது சில எண்ணங்கள் நமக்கு வரும். அதை போய் வீட்டில் பார்ப்போம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா திருமறைக்காட்டு பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அதில் எப்படி ஒரு 10 பாட்டுக்கு திறக்கலை, ஒரே பாட்டு முடிச்சு எல்லாம் விளக்கம் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். சேக்கிழார் அதெல்லாம் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறார், நம்பர் திருவுள்ளம் அறையாது அயர்த்தேன்னு ஒரே வரி சொல்லிட்டார். பெருமானுடைய திருவுள்ளம் வேற இருந்திருக்குது, நான் தெரியாமல் பாடிட்டேன், மறைக்காட்டை திறந்துட்டேன்னு அது வருத்தப்படுறார். அப்படி ஒன்றும் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமான் ஒன்றும் அவர் கோச்சிக்கலை. ஆனால் என்ன 10 பாட்டு திறக்கலைன்னு சொன்னால் அவர் என்ன எண்ணுகிறார், ஞானசம்பந்தர் பாட வேண்டும் அல்லவா, அவரை பாடாமல் நான் திறக்க சொல்லிட்டேன். என்ன எண்ணிருக்கிறான் பெருமான், முதல்ல அப்புறம் பாட ஆரம்பிச்சிட்டார். சரி பாடட்டும்னு கேட்டுட்ருக்கிறார். வழக்கமாக 10 பாட்டில் முடிப்பார் அப்பர் பெருமான். ஆனால் 10வது பாட்டில் ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை. எனவே பெருமான் என்ன எண்ணுகிறார், சரி இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா பாடுறாப்படுது என்று உட்கார்ந்து கேட்குறார். அதனால் 10 பாட்டு பாடி முடித்துன்னு வழக்கம் போல் 11வது பாட்டில் ராவணனை பற்றி சாதாரணமாக பாடலாம் இல்லையா. சாதாரணமாக பாடாமல் என்ன பண்ணிட்டார், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில் ஏறினார். அந்த மாதிரி பாடலாமா, இரக்கம் ஒன்றி ராவணன் தான் பாடுறார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்க ஒன்றிலீர் சரக்கை இக்கரவன் திறமைன்னு வற்புறுத்தி பாட்டார். உடனே அவர் கதவை திறந்துட்டார். என்ன விஷயம்னா, இவர் ராவணனை பற்றி பாடியிருந்தாலும் கூட உடனே அவர் கதவை திறந்துக்க மாட்டார். என்ன பாடியிருப்பார், சாதாரணமாக பாடியிருந்தார். அடுத்து ஞானசம்பந்தர் இருக்கிறார் வெளியில், அவரும் பாடணும். எனவே பெருமாள் என்ன எண்ணினா 2 பதிகம் இன்றைக்கி கிடைக்கும் போது நமக்குன்னு உட்காந்துக்கிறார் உள்ள. கதவை சாத்திட்டு அப்புறம் பாட போகிறார், ஞானசம்பந்தரும் பாட போகிறாரு உட்கார்ந்துருந்தா. அப்புறம் பெருமாள் இப்படி கடுமையாக பாட்டார். கடுமையாக பாட என்ன பண்ணுறது, உடனே கதவை திறந்துட்டார். அப்போ ஒரு பாட்டு மிஸ் ஆகி போச்சு இல்லையா, ஞானசம்பந்தனுடைய பதிகம் அங்கே திறக்க பாடியதுக்கு இல்லாத போச்சு இல்லையா. அதைத்தான் எண்ணுகிறார். நம்பர் திருவுள்ளம் என்ன என்றால், நாங்கள் 2 பேரும் பாடியிருக்கணும். ஞானசம்பந்தரை பாட விடாமல் சரக்கை கரவன் திறமினே இறக்கம் இல்லையா, அறக்கரை அடலான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறது, என்னடா அப்பர் இப்படி பாடுறாரே என்றுதான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இங்கே கூட சொல்லியிருக்கேன். அப்பருடைய பாட்டில் அற்புதங்கள்லாம் நடந்தது இல்லையா, எங்கேயுமே அது குறிப்பு கிடையாதுங்க. அதாவது நீட்டறையிலே போட்டாங்க, எங்கேயா அது பாடியிருக்காரா நீட்டறைன்னு, அங்கே பாடலை. கல்லிலே கட்டி போட்டாங்க, பாடுறாரா, பாடுறார். பொதுவாக கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின்னு நட்புணையாவது பொதுவாக தான் பாடுறார். நான் சொல்கிற வழக்கம் உண்டு. கற்றுணை பூட்டி எண்ணெய் கடலில் பாய்ச்சின்னு பாடியிருக்கலாம். எண்ணெய்னு பாடியிருந்தால் அது அவருக்குள்ளே அதிகமாக போயிடும் இல்லையா. எண்ணெய் என்று சொல்கிறதுனால என்னை இப்படி போட்டுட்டாங்களே பெருமானே என்று அது அப்புறம் சொல்கிறேன். அது 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 அப்புறம் இங்கே அங்கே அந்த இடத்துல அப்புறம் பின்னால் பாட போகிறார். பின்னால் தான் நஞ்சமுது ஆக்கி வைத்தார் கல்லினோட எண்ணெய் பூட்டியெல்லாம் பின்னால் சொல்கிறார். அது வேற ஒரு பதிகத்தில் என்ன பண்ணுறார், இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கல்லோடு போட்டால் கூட காப்பாற்றக்கூடியவர் என்று அந்த வியந்து பாடுறார். அந்த இடத்துல வியந்து பாடுறார். இங்கே எனக்கு வேண்டி பாடுறதே கிடையாது. பொதுவாக பாடு கற்றுடை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினால் நற்றுடை ஆவது. சுண்ணவன் சந்திர சாந்தும் பாடுறான்னா கணபதி என்னும் களிரும் உடையாறு ஒருவர் தமர்றான். இப்படி தான் பொதுவாக பாடுவாரே தவிர கணபதி களிறு வருகிறது பெருமானே காப்பாற்று அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. மாறாக இந்த ஒரு இடம்தான் மறைக்காட்டில் தான் என்ன பண்ணிட்டார், முதல் பாட்டிலேயே மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ பன்னிரவியால் பாட்டில்
கண்ணினால் உமை காண கதவனை திண்ணமாக திறந்தருள் செய். இந்த மாதிரி அவர் பாடுற வழக்கம் கிடையாது. அது மாதிரி அவர் பாட மாட்டார். அந்த உள்ளத்தில் தான் அப்படி பாடினார். அது என்ன ஆகி போச்சு, முதல் பாட்டிலே அப்படி சொன்னால் அது 10 பாட்டு திறக்காமல் போயிட்டார் அவர். அதனால் 11வது பாட்டில் என்னடா திறக்கலையேன்னு ஒரு பாடுறான்னு இதெல்லாம் பிரச்சனை. இவ்வளோ சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். என்ன விஷயம்னா, இரவு தூங்கிட்டார் இல்லையா, தூங்குறார் மணியில். அவரை அப்போ பாடினாரா மறுநாள் பாடினாரா தெரியல. அடுத்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், திருமறைக்காட்டு பதிகம் அப்பர் பெருமான். ஒவ்வொரு பாட்டிலையும் ராவணன் வச்சு பாடுறார். ராவணனை 10வது பாட்டு தான் பாடுவார், கடைசி பாட்டு தான் வச்சு பாடுவார். ஆனால் திருமறைக்காட்டில் மட்டும் ஒவ்வொரு பாட்டிலையும் ராவணனை வச்சு பாடுறார். என்ன காரணம் என்றால், ராவணனை நம்ம பாடினது எதுக்காக என்றால், ராவணனைப் போல நாம் தொல்லை பண்ணோம், வேற்று மதம் போயிட்டோம். ஆனாலும் கூட என்னை பொறுத்து கொண்டானே, என்னுடைய குற்றத்தை பொறுத்து கொண்டானே ராவணனைப் போல. ராவணனுக்கு எப்படி அருள் செய்தாரோ அதுபோல் எனக்கு அருள் செய்தார் என்பது தான் ராவணன் பாடுறார். அப்படி பாடிய நாம் இரக்கமில்லைன்னு பாடிட்டோமே என்பதால் மாற்றாக பரிகாரமாக என்ன பண்ணார், ஒவ்வொரு பாட்டிலும் ராவணனை பாட வேண்டும் என்று சொல்லி அந்த 10 பாட்டிலையும் ராவணனை பாடியிருக்கிறார். நாலாம் திருமணம் வருது. அதனால் அப்போ என்ன சேக்கிராலாம் பார்க்கிறார் இல்லையா, இதையெல்லாம் பார்த்த பின்னால்தான் நம்பர் திருவுள்ளம் அறியாத அயர்ந்தேன் என்பதும் ரொம்ப வருந்தினார். பேழ்கணித்து இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் பேழ்கணித்தார். பேழ்கணித்தான்னு ஒரு வார்த்தை சொல்ல, அரிய வார்த்தை அது. பேழ்கணித்தல் என்றால் தன்னையே இறங்கி பேசு, தன்னையே தன்னிறக்கமாக எண்ணிக்கொள்ளு. என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு, என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, மூளை இல்லாமல் போயிட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி தன்னிறக்கமாக பாடிய பாடல்கள்லாம் அவர் சேக்கிழார் சொல்வதற்கு காரணம் அப்படி பதிகம் நமக்கு சான்றாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் இங்கே அதிகம் தான். அதனால் திருவிடை தீட்சை என்பது இப்படி நாம் எண்ண வேண்டும் பார்க்குறோம். அடுத்து 8வது தந்திரம். அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகையாகும் சசி பானு பங்கிய தாரகையாகும் பறையொளி தங்கும் நவசக்கரமாகும் தரணிக்கே. பாட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் எழுதலை, அன்றைக்கி ரொம்ப அவசரம். அப்படியே நான் இதில் கடைசி பாட்டை கூட கிறுக்கி வச்சுருக்கிறேன், ரொம்ப அவசரமாக எழுதியிருந்தேன் அன்றைக்கி. அதான் நட்சத்திர கலைகள் எப்படி தோன்றும்னு அங்கே எழுதுகிறார். அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகையாகும். தாரகைனா நட்சத்திரம். நட்சத்திரக்கலை எப்படி தோன்றும் மூலாதாரத்தில் என்றால், அக்னியில், உங்களுக்கு குறிப்பு பாருங்கள், குறிப்பில் எழுதியிருப்போம். அக்னியில் சந்திரன் சூரியன் என்னும் 2 கலைகள் தாக்குதலால், சந்திரன் கலை சூரிய கலை இரண்டும் அக்னி கலையை தாக்கினால் அவற்றோடு வைத்து எண்ணப்படுகின்ற நட்சத்திர கலைகள் தோன்றும். 3வதாக நட்சத்திர கலை தோன்றும். அக்னி கலையோடு இந்த 2ம் கலக்க வேண்டும் என்றார். இங்கு சந்திரன் சூரியன் அவற்றின் கூறுகளாகிய நட்சத்திரம் என்று சொல்லப்படுவதையெல்லாம் சக்தி எது ஒளிப்பகுதிகளே என்றார். பெருமான் தருகின்ற ஒளிப்பதிவு என்றால், பெருமான் சூரியனாக இருக்கிறான், அருக்கனில் சோதி அமைத்தவன், திங்களிலே தன்மை அமைத்தவன்லாம் பாடுறார் இல்லையா. எனவே இதெல்லாம் பெருமானுடைய சக்தியாக நாம் கொள்ள வேண்டும். சுடர்களெல்லாம் பெருமானுடைய சக்திகள் என்று கொள்ள வேண்டும். இதனால் பிரணமயோகிக்கு நவமண்டலமாய் நிற்கும் 9 மண்டலம் பின்னால் அவர் சொல்லப் போகிறார். அடுத்த பாட்டில் தான் அவர் சொல்லுகிறார். 9 மண்டலமாக யோகியரை தியானிக்கலாம் என்று சொல்கிறார். இம்மந்திரங்கள் சொல்லப்பட்ட பொருள்களுள் முதலாவது அங்கி மதிசூட, அது 847வது பாட்டு, பின்னால் படிக்க போகிற பாட்டு அது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அங்கே நம்ம படிச்சுக்கலாம். முதலாவது அங்கி மதிசூட என்னும் மந்திரத்திலும் ஈற்றது வருகின்ற மந்திரத்திலே விளங்கும். இருக்கலாம். அதான் ஆமாம், அதான் மறைக்கா தேரையும் மேல்கடாவி திண்ணமா தெடித்து நோக்கி யாரையும் மேலுணரா ஆண்மையான் மிக்கான் தன்னை பாறையும் விண்ணும் அஞ்ச பறந்ததோள் முடி அடர்த்து காரிகை அஞ்சல் என்பார் கவிமறை காடனாரே என்னார். கலிமறை காடனாரே முக்கிய முன் வெகுண்டெடுத்தான்றவர்கள் முக்கி எடுக்கிறான்றார். முக்கியம் எடுக்கிறார். முக்கிய முன் வெகுண்டெடுத்த முடிவுடை அரக்கன் கோனை நக்கிருந்து ஊன்றி சென்னி நாள்மதி வைத்த எந்தை அக்கரவு ஆமை பூண்ட அழகனார் கருத்தினாலே தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே என்று ஒவ்வொரு பாட்டிலையும் ராவணனை சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அது 4ஆம் திருமுறையில் பார்க்கலாம். சரி, அதான் அந்த சின்ன கதிர், சின்னம்னா துண்டம் கூறுன்னு அர்த்தம். பறையொளி என்றால் அங்கே பராசக்தி, திரோதான சக்தி தான்
யோகிகளுக்கு அது பராசக்தியாக மாறுன்றாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி அவர் சொல்கிறார். பாட்டில் பாருங்கள், பங்கிய தாரகையாகும் பறை ஒளின்றார். பறை என்றால் பராசக்தி. உலகியல்ல உயிருக்கு உதவுதெல்லாம் திரோதான சக்தி தான். சாதாரண நம்மை மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உதவுதல் மறைப்பினாலே திரோதான சக்தி தான். ஆனால் யோகிகளுக்கு எப்படி சீவன் முத்தலாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உடம்பிலே இருந்தாலும் கூட அவருடைய உயிர் முத்து நிலை அடைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு போயிடுது இல்லையா, அதே போல் யோகிகளுக்கெல்லாம் பெருமாளுடைய திரோதான சக்தி மாறி அருட்சக்தியாக மாறும். அதைத்தான் பறையொளி என்றார். யோகியருக்கு இங்கே எழுதுறான். யோகியருக்கு அது அவ்வாறு சிறந்திருத்தலால் திரோதான சக்தி மறைப்பெல்லாம் மறைப்பே கிடையாது. எல்லாம் யோகிகளுக்கு எல்லாம் தெரியும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னா நல்லா தெரியும். எனவே மறைப்பு என்பது அங்கே இல்லை. பராசக்தியினுடைய ஆற்றல் பெற்றால் என்ன நமக்கெல்லாம் வருமோ அந்த ஆற்றலை யோகிகள் பெறுவார்கள். அதனுடைய ஒளி என்ன? பறை ஒளி என்றால் குண்டலி சக்தி. அதான் அடுத்து நம்ம படிக்க போகிறோம். குண்டலி சக்தி என்பது மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி. அதை அந்த சக்தியை விளக்கி அதனோடு ஒற்றித்திருக்க வேண்டும். மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலி சக்தியோடு ஆன்மா ஒன்ற வேண்டும். அதற்கு பிராணாயாமம் துணை செய்ய வேண்டும். இவ்வாற்றால் குண்டலி சக்தியை விளங்குதல் பொருட்டே யோகியருக்கு நவகுண்டலமாய் நிற்கின்றதை உடன் கூறினார். குண்டலி வெளிப்பட வேண்டுமென்றால் எல்லா இடங்களும் அந்த 9 குண்டமாக நவகுண்டமாகன்னு அதை சொல்கிறார். அது என்னன்றதை பின்னால் அவர் சொல்ல போகிறார். நவகுண்டம் என்றால் என்னென்னு சொல்ல போகிறார். இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 90 கலை, மணி 90 கலை தான். 90 தத்துவம், 96 எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். 96 சொல்லணுமா? 96 தான். 96 கலை தானே. 96 கலை சேர்த்துட்டோம், அக்னிகளை சேர்த்துட்டோம் இல்லையா. 96 கலை, 96 தத்துவம் சந்திர யோகத்தால் சீவன் குண்டலி சக்தி வடிவாக மாறும். தத்துவங்களை கடந்து இந்த கலைகளை அக்னி கலையோடு சேர்ந்து போனால் நம்முடைய ஆன்மா சக்தி வடிவாக பெருமானுடைய அருள் வடிவாக மாறுதான். அது குண்டலி சக்தியாக மாறும். மாறினால் சந்திர மண்டலத்துக்கு போகலாம், அதாவது சகசிரதலத்துக்கு போகலாம். அங்கே சிவன் திருவடி நமக்கு தென்படும். அதுதான் யோக முறை என்று அதை முதல்ல சொன்னார். நவகுண்டம் என்றால் என்ன என்பதுதான் அடுத்த மந்திரத்தில் அவர் சொல்கிறார். 9ஆக அதை எப்படி எண்ண வேண்டும் என்று சொல்கிறார். 9வது தந்திரம். தரணி சலம் கனல் கால் தக்க வானம் அரணிய பானு அரும் திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே. அந்த 9 சொல்லிட்டாருங்க. தரணி என்றால் நிலம், சலம் என்றால் நீர், கனல் நெருப்பு, கால் காற்று, தக்க வானம் ஆகாயம். முதல் வரியிலே பஞ்சபூதங்கள் சொல்லிட்டார். தரணி சலம் கனல் கால் தக்க வானம், அரணிய பானு, பானு சூரியன், அருந்திங்கள் சந்திரன் 2 சுடர், அங்கி நெருப்பு, அப்புறம் முரணிய தாரகை நட்சத்திரம். முதல்ல 5 அப்புறம் 4. சூரியன் சந்திரன் நெருப்பு தாரகை என்று நட்சத்திரம். இதெல்லாம் 9. இந்த 9 நவகுண்டங்கள்னார். அது பிரணவமாகும் என்று பிரணவ நெறி என்று சொல்கிறார். அது யோக நெறி. பிரணவ நெறியை யோக நெறி சொல்லுவாங்க. அதான் அங்கே எழுதுகிறோம். பிரணவமாகிய பிரணவ யோகம் அதுதான் பெருநெறி. நாம் பிராசார யோகம் சொன்னோம் இல்லையா, அதுதான் பிரணவ யோகம். பிருத்திவி அப்பு தேயு வாயு சந்திரன் சூரியன் என்ற 9 நவமண்டலங்கள். அது 9 வட்டங்களை உடையது. 9 வட்டங்களில் கனல், 3 சுடரில் அங்கி, அக்னி 2 வகையாக கலையளவு. பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாட்டில் தரணி சலம் கனல் சொல்லியிருக்கிறார், அங்கே நெருப்புன்னு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பானு திங்கள் அங்கி, அங்கே ஒரு நெருப்பு சொல்கிறார். நெருப்பு 2 முறை சொல்லப்படுது. பஞ்சபூதங்களில் பூதத்தில் இருக்கிற நெருப்புன்னு சொல்கிறார். சுடர்களில் சொல்கிற பொழுது நெருப்பு ஒரு சுடர் என்று சொல்கிறார். முச்சுடரில் ஒன்றுன்றார். அந்த 2 சுடர் ஏன் சொல்கிறாருக்கு தான் அங்கே எழுதுகிறாங்க. 3 சுடரிலே அங்கி, நெருப்பு ஒன்று. 9 வட்டங்களில் நவகுண்டங்களில் கனல் என்ற ஒன்று 2 சொல்கிறார். அக்னி 2 வகை கலை அளவு. முன்ன சொன்னோம் இல்லையா, 2 முன்ன மந்திரத்தை படித்தோம் இல்லையா. அக்னியுடைய கலைக்கு என்ன, எத்தனை கலைகள் என்றால் 10 கலைன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் உயர்வாக 64ன்னு சொன்னார் இல்லையா. அதான் அந்த 64 கலை சொன்னார். இங்கே 10 சொன்னார் இல்லையா. அது 2 வகையாக சொன்னார். மினிமம் 10ன்னார், மேக்சிமம் 64 சொன்னார் இல்லையா. அதை ஏன் 2ஆக சொன்னார் என்றால் அங்கே எழுதியிருக்கிறாங்க பூதத்தி,
அது அடங்கும் தீ. சுடர்த்தீ அடலும் தீ. அடங்கும் தீ அடலத்தீ என்று ரெண்டு வகையாக இருக்கிறது என்றால், பூதாகாயம் போல பூதத்தீ நிலவுலகத்தில் ஒரு நெருப்பு இருக்கிறது. அது இல்லாமல் சூரியன் போல ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா? சூரியனே ஒரு நெருப்பு தானே, அது ஒரு நெருப்பு என்று மூன்று சுடராக இருக்கிறது. பெருமான் நெற்றிக்கண்ணில் இருக்கிறார் என்றால் அந்த சுடர் தான். நெற்றிக்கண்ணாக இருக்கின்ற சுடர் என்றால் நாம் வீட்டில் இருக்கின்ற பார்க்கின்ற அந்த நெருப்பு அல்ல, அது அவனுடைய நெருப்பு என்பது வேறு. மூன்று சுடராக இருக்கின்ற ஒன்று பார்க்கிறோம். பிருத்திவி முதல் ஒன்பான் வட்டம் பிரணவமாகும் பெருநறி. இந்த 9 வட்டங்களாக நீங்கள் எண்ணினால் அதுதான் பிரணவ யோகம் என்றதால் அவை பிராசார கலைகளின் தானங்கள். முன்ன சொன்னார் இல்லையா, பிராசார கலை. அந்த பிராசார யோகம் என்னவோ அந்த கலைகள் என்னவோ அதுதான் இந்த 9 நவகுண்டங்கள் என்று 9 வட்டம். பிராசார கலைன்னு நாம் சொல்லியிருக்கோம். ஒன்றொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரணவத்தை 12ஆக 16ஆக வகுத்து சொல்லுதல் என்று அங்கே சொல்லியிருக்கிறோம். அதுதான் இங்கே பிரணவ கலை என்றார். அத்தானங்கள் 12இல் இறுதி 4ம் நிராதாரம். அந்த 9 சொன்னார் இல்லையா, அதில் கடைசியில் இருக்க 4 தாளம்னு சொல்கிற பொழுது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் இந்த 5 போதும். சந்திரன் சூரியன் அக்னி நட்சத்திரம் இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 12இலே இறுதி 4ம். இறுதி 4 என்பது கடைசியாக இருக்கிற கலைகள். 8 கலைகள் வரை சாதாரணமாக எண்ணிட்டு அதுக்கு பேர் நிராதாரம். 8 கலை வரையில் ஆதாரஸ்தானம், அதுக்கு பேர் நிராதாரஸ்தானம். உடம்பிலே நமக்கு எப்படி புருவநடு வரையில் நமக்கு ஆதாரஸ்தானம், அதற்கு மேல் போவது நிராதாரம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இங்கே சொல்லுகிறார் 12 நிராதாரம் ஆதலால் சந்திரம் முதலிய 4 வகை கலைகள் அவ்விடத்து செல்ல மாட்டா. நிராதாரத்துக்குள்ளே இந்த சந்திரகலை செல்லாது. எனவே எஞ்சிய 8 தானங்களுடைய சோடசா கலை பிராசார யோகத்தில் சோடச கலை என்றால் 16. அந்த 14ல் 12 கலை இங்கே சொல்லிட்டார், 4 கலை விட்டுட்டார். அந்த 4 கலையாக இருக்கிற அக்னி போகாதுன்னார். அப்போ மீதி இருக்கிறது 12 தான். அந்த 12இல் நிராதாரமாதலால் சந்திரன் முதலிய 4 வகை கலைகள் அங்கே செல்ல மாட்டா யோகத்தில். எஞ்சிய 8 தனங்கள் 8 தானங்கள் 8 இடம் இருக்குதான். அதனுடன் சோடசகலை தானங்கள் 2 கூட தானங்கள் 10ஆம். 12 தானம் முதல்ல. சோடசகலை என்றால் 16. முதல்ல சோடசம் சொல்கிறார் பிராசார கலை. அங்கே நான் குறிப்பாக எழுதலை நினைக்கிறேன். நிராதாரம் பொதுவாக எழுதிட்டு இருக்கிறாங்க. 4 வகை கலைகள் அவ்விடத்து செல்ல மாட்டா. 8னா 12. 8 4 12 என்றால் அது துவாதச கலை. 12 கலை துவாதச கலை. அதில் 8 போனால் 4 போகிறது, மீது 8 தான் இருக்குது. 8ஓடு சேர்ந்து 2 தானங்கள் சேர்க்கணும். பின்னால் சொல்கிறார் அது அர்த்த சந்திரன் நிரோதானி என்ற தானங்கள். அது பிராசார யுத்தம் சொல்லப்படும். அர்த்த சந்திரன் நிரோதானி என்ற இடங்கள் அந்த 2 தானங்களை சேர்த்தா 10 ஆகிறது. எனவே 10 தானம் இடையே அவற்றில் சேர்த்தால் அதற்கு இடையேயும் உள்ள வேற்றுமை சிறிதாதலால் தானங்கள் 2ஐயும் ஒன்றாக அர்த்த சந்திரனுக்கும் நிரோதானத்திற்கும் பெரிய வேறுபாடில்லை, இடைவெளி கிடையாது. அர்த்த சந்திரன் இணைக்கிற பொழுதே நிரோதான சக்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இடைவெளி அது குறைகிறதுன்னு சொல்கிறார். அந்த இடைவெளி குறைவதாலே அதை ஒன்றாக சேர்த்து 9ஆக சொல்லலாம். 9 தானங்கள் அவை இங்கே கூறியதால் 9 வட்டங்கள் என்று 10 9ஆக வருவதென்று ஒரு கணக்கை சொல்கிறார். அழலும் தீ மரபு பற்றி சுடர்களில் ஒன்று என்றாலும் அது மூலாதாரத்தில் உள்ளது என்பதே யோக நூல் துணிவு. பொதுவாக அழல்கின்ற தீன்னு சொல்கிறாங்க. நெருப்பு என்றால் யோக நெறியிலே சொல்வதெல்லாம் மூலாதார கணல் தானே தவிர நான் வெளியிலே பார்க்கிற அந்த சடா அக்ரி அல்ல. அதனை அங்கனம் வைக்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞை நெற்றி தலை தலையின் பின்புறம் முறையே இதெல்லாம் எப்படி போகிறது என்றால், சந்திர யோகத்துக்கு ஸ்தானங்கள் என்னென்ன என்றால் முதல்ல மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி ஆக்ஞை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் 6. அதுக்கப்புறம் நெற்றி நிராதாரத்துக்கு போகிற பொழுது நெற்றி தலை தலையின் பின்புறம் முறையே. அது எப்படி அங்கி பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரன் என வட்டங்கள். இங்கே சொன்ன அந்த மூலாதாரம் முதலாக நெற்றி தலையின் பின்புறம் வரையில் வைத்துக்கொண்டு அது அப்படியே அங்கி பிருத்திவி என்று அந்த 9 வட்டங்களை சேர்த்து இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்து கொண்டால் பிராசார கலையில் ஸ்தானங்கள், பிராசார யோகத்தில் என்ன தானம் வருகின்றதோ இடம் வருகின்றதோ அந்த இடங்களை இவ்வாறு ஒன்றன் பின்ற ஒன்றாக வைத்தால் 9 வட்டங்களாக அது சொல்லப்படுகிறது. மேற்கூறிய சந்திரகலை முதலிய 4 வகை கலைகளும் பிராசார கலை தான வகைகளால் இங்கே கூறிய பிருத்திவி கலை முதலாக 9 கலைகளாக நிற்கும் என உணர்த்துவதற்குத்தான் நவமண்டலங்கள் என்று சொன்னார். என்றால் சந்திர யோகத்தை சொல்லுகிற பொழுது ஏற்கனவே சொன்ன பிராசார யோகத்தை நினைவுபடுத்துகிறார். பிராசார யோகத்தில் வருகின்ற கலைகள் 12 கலை 16 கலைன்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த கலைகளிலே குறைத்து பார்த்து 4 கலை அக்னி கலை போகாது. அந்த 4 கலை குறைந்தால் மீறி 12. 12ல் நிரோதானத்தையும் அர்த்தசந்தத்தையும் சேர்த்தால் ஒன்றாக இருக்கும். ஒன்றானால் அது 10 ஆகும். அது 9 குறையும் என்று 9 கலை என்று இடைவெளி விட்டு விட்டு 9 வட்டங்களாக சொல்கிற வழிதான் இது. 12 கலையை 9 எப்படி எண்ணுவது என்பதற்கு தான் இந்த பாட்டு நமக்கு இருக்கிறது. அதை பாடுறார். தரணி சலங்கனல் கால் தக்கவானம் அருணைய பானு அருந்திங்கள் அஞ்சுன்னு சொல்லிட்டு முறைய தாரகை முன்னிய ஒன்பால் பிரணவமாகும் பெருநெறி. பிராசார யோகத்திலே பிரணவ யோகத்திலே எப்படி நாம் எண்ணுகிறோமோ அதுபோல் இந்த தானங்களை 9 தானங்களாக 9 வட்டங்களாக எண்ண வேண்டும் என்பதற்கு வழிமுறை சொன்னார். அதோடு அந்த மந்திரம் முடிகிறது. அப்புறம் நெற்றிக்கு மேல் பண்ண நிராதாரம் தான். அது நிராதாரம் தான். நாம் அந்த பிராசார யோகம் சொல்கிற பொழுது ஒன்னொன்றுத்துக்கும் அந்த சக்தியினுடைய பெயரை சொல்கிறோம். பலவிகரணி கலவிகரணி சர்வபூர தமனி என்று ஒவ்வொரு சக்தியாக நாம் சொல்கிறோம். கடைசியாக உண்மனைன்னு சொல்கிறோம். அதுக்கு சக்தியினுடைய பெயர் தான். அந்த அந்த ஸ்தானத்துக்கு போகிற பொழுது அந்த சக்தி நமக்கு உதவுகிறது. அதுதான் நம்ம இந்த பிராசார யோகத்தை சொல்லியிருக்கோம். அது முன்ன சொன்ன விஷயந்தான் அது சொல்கிறது. அதான் அது பொதுவான நிராதாரம். பொதுவான நிராதாரம் 3 தான் சொல்லணும். ஆதாரம், நிராதாரம், மீதானம் 3 தான் சொல்லணும். ஆதாரம் என்பது ஏன் ஆதாரம் சொல்கிறோம்னா மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞை வரை உள்ளது ஆதாரம். அப்புறம் உடம்பை ஒரு ஆதாரமாக வைத்து நாம் யோகம் பண்ணுறோம். எனவே அது ஆதார யோகம். ஆதாரங்களிலே வைத்து சிந்தித்து செய்வதாலே இது ஆதார யோகம். உடம்பை ஆதாரமாக வைப்பதாலே அது ஆதார யோகம். நிராதாரம் என்றால் உடம்பு அல்ல, நெற்றிக்கு மேல் நம்ம சிந்திக்கிறோம். நெற்றிக்கு மேல் சிந்திக்கிறோம், உடம்புக்கு மேலே போவதாலே அது நிராதார யோகம். அந்த நிராதார யோகம் தான் 12 அங்குலம் நாம் சொல்லியிருக்கோம். தலைக்கு மேல் கூப்பி வணங்குறோம் இல்லையா, அது ஒரு யோக முறை தான். தலைக்கு மேல் சிறங்குவியார் ஓங்கி வைக்கும் சீரோன் என்று சொன்னால் தலைக்கு மேல் தானே கையை கூப்பணும்னு சொல்கிறாங்க. அது துவாரசாந்தம், அங்கே பெருமான் இருக்கிறான் என்று எண்ணி செய்கிறோம். துவாரசாந்தத்தை கடந்தால் 12 கடந்தால் அந்தம். நாங்கள் துவாதசம் என்றால் 12, அந்தம் என்றால் முடிவு. 12 அங்குலத்துக்கு முடிவாக போனால் அது மீதானம், அது விமலருக்கு இடம் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இப்போ இங்கே பார்க்கிறோம். சிரஸ்தானமாக சகசிரதானமாக சிவ தரிசனம், அப்புறம் சிவ சங்கநாதம் இதெல்லாம் கேட்குது என்று சொன்னால் அந்த பிராசார யோகத்தில் சொல்கிறது அந்த 16 கலையை 9 கலையாக இங்கே சொல்கிறார். 9 வைத்து நீங்கள் எண்ண வேண்டும் சொல்கிறார். அதுதான் அங்கே பாருங்கள். அப்புறம் 10வது மந்திரம். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து. தாரகை மின்னா சிவனார் பக்கத்து, மன்னிக்கணும், தாரகை மின்னா சசிவளர் பக்கத்து. தாரகை பூவில் சகலத்திரி யோனிகள். தாரகை தாரகை தானாம் சொரூபமே. நட்சத்திர கலையை பற்றி சொல்கிறாருங்க. நாம் காலையில் சொன்னது தான், ஒருவருக்கு முன் சொன்னது தான். நட்சத்திரங்கள் சந்திரன் வருகின்ற பொழுது தேய்கின்ற பக்கம் என்றால் கிருஷ்ணபட்சம். அங்கே தேய்வரை வருகின்ற பொழுது அது விளங்குதலன்றி அது வளரும் பக்கத்திலே தனியாக விளங்கா. சந்திரன் தேய்ந்தால் தேய்வரையிலே நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும், வளர்பிறையிலே நட்சத்திரங்கள் தெரியாது. சந்திரது ஒளியிலே ஒன்றி அதுவாக மாறிவிடும். யோகத்தில் நட்சத்திரங்கள் எனப்படுபவை பூமியில் உள்ள பல்வேறு உயிர்கள். அதுதான் முக்கியமாக சொல்கிறாருங்க. பொதுவாக நட்சத்திரம் நட்சத்திரம் என்று சொன்னாலும் முதல் 2 வரி இருக்கிற பாட்டில் உங்களுக்கு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து. சசி என்றால் சந்திரன். சந்திரன் தேய்கின்ற நேரம் தேய்வரையின் பொழுது தாரகை மின்னும்ன்றார். நட்சத்திரங்கள்லாம் மின்னும். தாரகை மின்னா எப்போ? சசி வளர் பக்கம். சந்திரன் வளர்ந்தால் அந்த தாரகை ஒளிவிடாது, வளர்பிறையிலே ஒளிவிடாது, தேய்பிறையிலே ஒளிவிடும் என்று சொல்லிட்டு 3வது வரை என்ன சொல்கிறார்? தாரகைன்னா என்ன என்றால், நட்சத்திரம் என்ன என்றால் வானத்திலே இருக்கிற நட்சத்திரம் இருக்குது, அதை நான் சொல்லலை. இப்போ சொல்வது பூவில். பூவில் என்று சொன்னால் பூமியின் அர்த்தம். பூமியிலே சகலத்து யோனிகள், சகலர்களாக வருகின்ற நம்மை போன்ற உயிர்கள், அந்த உயிரைத்தான் சொல்கிறார். அது யோகத்திலே போக போக சகலத்திலே இந்த உயிர்களெல்லாம் நமக்கு நினைவு வராது, உயிர்களை மறந்து விடுவோம். சகலத்து யோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே. எனவே யோகியர்கள் சந்திரமண்டலத்திலே விளங்கி நிற்கின்ற பொழுது, யோகத்திலே சந்திரமண்டலத்தில் நாம் நினைக்கிற பொழுது உலகப் பொருள் பற்றிய உணர்வுகள் மங்கி போகும். உணர்வு நமக்கு வராது, உலக உணர்வு வராது. முன்னை மந்திரத்தில் கூறிய நட்சத்திர மண்டலத்தில் வேறின்றி விளங்காது சிவ உணர்விலே ஒன்றிவிடும். நட்சத்திர கலையோடு தான் நாம் முதல்ல ஆரம்பித்தோம். சூரியகலை சந்திரகலை கலந்து நட்சத்திர கலையோடு போனோம். ஆனால் இன்னும் மேலே மேலே போகிற பொழுது
அந்த 9 ஸ்தானங்கள் நவகுண்டங்கள் அதை கடந்தால் 9 இடங்களை கடந்து போகிற பொழுது தேய்பிறையிலே எப்படி நட்சத்திரங்கள் வளர்பிறையிலே எப்படி நட்சத்திரங்கள் மறைகின்றதோ அதுபோல் சிவ உணர்விலே பெருமான் ஆன்மாவுடைய சிவ உணர்விலே உலக உணர்வெல்லாம் மறைந்து போகும். ஏன்னா உலகப்பற்று நீங்குன்றார். சிவ உணர்வே வரலாம். பூமி என்றால் சிறப்பு பற்றி உயிர்களை கூறினாலும் பிற பொருள்களும் கொள்ளப்படும். உயிர்கள்னால் நம்ம மட்டுமல்ல, எல்லா பொருள்களும் நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் மறந்து போகின்றார். அதுக்கு ஒரே வரி, பறவே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். சொல்லால் விளங்குகின்ற பொருள்களை பார்க்க மாட்டாங்க, பதார்த்தங்கள் பாரார் என்று சிவஞான சித்தியால் வரும். யோக நிலைக்கு போகிற பொழுது உலகப் பொருள்களை நாம் பார்ப்பது கிடையாது. சாதாரணமாக பாடுற பாட்டு தான். கந்தரன் ஊதியில் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே என்றார். பொருள் ஒன்றும் அறிந்திலேன்னா உலகப் பொருளெல்லாம் தெரியும்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, முருகப்பெருமானுக்கு உபதேசித்தார், அந்த உபதேச பொருள் என்ன என்று எனக்கு தெரியல என்று சில பேர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. முருகப்பெருமான் சொல்லி அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் போகும். அர்த்தம் தெரியாத ஒரு ஆளுக்கு போய் உபதேசம் பண்ணுவார் முருகன் பெருமான். அப்படி சொல்லக்கூடாது. சும்மா இரு சொல்லறன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா என்ன வியப்பு சொல்கிறார். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே, எத்தனையோ பொருள் இதெல்லாம் நிலம் நீர் தீ காற்றின் எத்தனையோ பொருளெல்லாம் பார்த்தேன், உலகத்தை பார்த்தேன். மாணிக்கவாசகர் அழகாக பாடினார். கயல் மாண்ட கண்டிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டுன்னு, மற்ற அறிவினை சுற்றம் மாண்டு மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் எல்லாம் மாண்டது என்று சொல்கிறார் இல்லையா. செயல் மாண்டவா பாடினார். எனவே மாண்டுதல் என்றால் அதுபோல் எல்லா பொழுதும் நான் மாறிவிடுகின்றார். பெருமானுடைய உணர்வு வந்தால் இவையெல்லாம் போய்விடும். அதுதாங்க நட்சத்திரம் என்றார். உயிர்கள் மட்டுமல்ல பிற பொருள்களும் கொள்ளப்படும். சொரூபம் என்றால் அங்கே பாட்டு தாரகை தாரகை தானாம் சொரூபமே என்றால் தன்னுடைய ஆன்மஸ்வரூபம், அந்த ஆன்மஸ்வரூபத்தை சிவஸ்வரூபமாக விளங்கலாம். எனவே சந்திரமண்டலத்தினுடைய ஆற்றல் என்ன என்றால் எப்பொழுது சிவ உணர்வு வருகின்றதோ, சந்திர யோகத்துக்கு என்ன பயன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தை நீங்கள் மறக்கிறீங்களோ, எப்பொழுது உங்களுக்கு சிவதரிசனம் வருகின்றதோ அதுதான் சந்திர யோகத்தினுடைய பயன் என்று சந்திர யோகத்திலே நிகழ்வன கூறப்பட்டது என்று 10வது மந்திரத்திலே சந்திர யோகத்தை வெற்றி பெற்றால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். நட்சத்திரங்கள் மறைவது போல உலக உணர்வெல்லாம் நமக்கு மறைந்து போகும் என்பது 10வது. சரி சரி, 11வது பாட்டு இன்றைக்கு உள்ளது. இங்கே வைத்திருத்தல் சரி, வாங்க வாங்க. 96வது 11வது 95வது பக்கங்க. 95வது பக்கம் சந்திரயோகம் இன்னைக்கு எழுதுந்தான். முற்பதினஞ்சின் முளைத்து பெருத்திடும், பிற்பதினஞ்சில் பெருத்து சிரித்திடும், அப்பதினஞ்சும் அறிய வல்லார்கட்கு செப்பரியான் கடல் சேர்தலும் ஆமே. சந்திரனை சொன்னதுனால சிரித்து போவது பெருத்து போவதுன்னு ரெண்டா சொல்றார். பிண்டத்தில் உள்ள சந்திர மண்டலமும் அண்டத்தில் உள்ள சந்திர மண்டலமும் போலவே தனது முற்பக்க நாள் 15 தோன்றி வளரும். அதாவது சுக்கிரபட்சம் என்று சொன்னால் அது வளர்பிறை, அங்கே வளரும். கிருஷ்ணபட்சத்தில் தேயும். பிற்பக்க நாள் கிருஷ்ணபட்சத்தில் 15 நாள் அது 15 தேயும். அந்த நாட்களை எண்ணி அந்த இருவகை நாட்கள் அந்த பக்கத்தை கிருஷ்ணபட்சம் சுக்கிரபட்சம் அந்த எண்ணத்தை எண்ணி முற்பக்க நாளில் யோகம் புரிந்தால், யோகம் புரியறதுக்கு சொல்லிட்டார். கிருஷ்ணபட்சத்தில் யோகம் செய்யக்கூடாது என்பது அவர் முன்னே கூட சொன்னது தான். அதெல்லாம் கிருஷ்ணபட்சத்தில் இல்லாமல் யோகம் செய்கிற பொழுது இந்த சந்திர யோகம் என்று சொன்னால் வளர்பிறையிலே தொடங்க வேண்டும், வளர்பிறையிலே செய்ய வேண்டும். முற்பக்க நாளில் யோகம் புரிய வல்லார்களுக்கு சொல்லுதற்கரிய சிவனது திருவடியை சேரலாம். அப்போ யோகம் முக்கியம், யோகத்தோட நேரம் முக்கியம், நாள் முக்கியம். எனவே சந்திரன் வளர்பிறையிலே நாம் செய்ய வேண்டும் என்று வருது. அறியவல்லார் என்றதால் உலகில் உள்ள பக்கங்கள் அல்ல, நாம் பார்க்கிற கிருஷ்ணபட்சம் அதல்ல, அது சாதாரணமாக சொல்கிறது. நமக்குள்ளே உள்ளே இருக்கிற சந்திரன், உள்ளே இருக்கிற முற்பக்கம் பிற்பக்கம் என்று அதை எண்ண வேண்டும். எண்ணினால் அந்த யோக நிலையில்தான் அது விளங்கும், சாதாரணமாக அது விளங்காது என்று சொல்கிறார். அவை இவை என்பது வருகின்ற மந்திரத்தால் இதெல்லாம் நமக்கு தெரியும் என்றால்
அந்த மந்திரத்தை பின்னால் சொல்ல போகிறார். பிண்ட சந்திரனுக்கும் அண்ட சந்திரன் போல இருவகை பக்கம் உண்டுண்டார். உள்ளே இருக்கிற சந்திர மண்டலத்திலும் கூட வளர்பிறை செய்வது போல இருக்கிறது என்று முதல்ல சொல்லிட்டார். அது என்ன எப்படி அறிய வேண்டும், முற்பக்க நாளில் எப்படி யோகம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அடுத்த பாட்டில் சொல்கிறார். அது சார் என்னை பாட்டை எழுத வேணான்ட்டாங்க, அதனால் அதை பார்த்துங்க. அது கொடுத்த 12வது பாட்டு 12வது மந்திரம். அங்கி எழுப்பி அருங்கதிர் வட்டத்து தங்கும் சரியினால் தாமம் 5ஆகி பொங்கிய தாரகையாம் புலன் போக்கு அற திங்கள் கதிர் அங்கி சேர்கின்ற யோகமே. யோகத்துக்கு ஒரு விளக்கம் தருகிறார். அது என்ன அவர் சொல்லுகிறார், சந்திர யோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், முதற்கண் மூலாக்கினியை எழுப்பினார். இதெல்லாம் முன்ன சொல்லிட்டார். மூலாதாரத்தில் இருக்கிற மூலாக்கலை எப்படி எழுப்பணுன்றதுக்கெல்லாம் சூரியகலை அக்னி கலையை கலந்து மூலாதாரத்திலே கும்பிக்க வேண்டும்னு சொல்லிட்டார். அந்த மூலாக்கினி எழுப்பினால் முதற்கண் மூலாக்கினியை எழுப்பி பின் அக்னியோடு சூரிய வட்டத்தில் தங்குகின்ற சந்திரகலையாகிய வாயு அங்கனம் ஓடி தங்குவதற்கு நாள்கள் 10 நாள் ஆகிவிட பின் அக்னி நட்சத்திரங்களாகிய புலன் உணர்வு ஒழியும்படி சந்திரமண்டலத்திலே சென்று சேர்கின்ற யோக நாட்களே முற்பக்க நாள்களாம். அங்கே எப்படி நமக்கு சுக்கலபட்சம் சொல்கிறாங்களோ அதுபோல் இங்கே எது சுக்கலபட்சம் என்றால், மூலாதாரத்தை எழுப்பணும், மூலாக்கினியை எழுப்பணும். எழுப்பி அந்த அக்னியோடு அந்த நெருப்போடு சூரிய வட்டத்திலே தங்குகிற சூரிய கலையிலே தங்குகின்ற சந்திரக்கலை அந்த ரெண்டு சேர்ந்து இல்லையா, அந்த அதனுடைய வாயு என்றால் பிராணவாயு. பிராணவாயுவை அங்கனம் ஓடி தங்குவதற்கு 10 நாள் ஆகுமா. மூலாதாரத்திலே சென்று சந்திரகலையும் சூரியகலையும் நாம் இணைக்க வேண்டுமென்றால் 10 நாட்கள். 10 ஆகிவிட 10 நாள் ஆனால் அந்த அக்னி நட்சத்திரங்களாகிய புலன் உணர்வு பின்னால் நட்சத்திரம் வரும், நட்சத்திர கலையாக வரும். அக்னி நட்சத்திர ஆகிய புலன் உணர்வு ஒழியும்படி சந்திர மண்டலத்திலே சென்று சேர வேண்டும். அக்னியை மறக்கணும், சூரியனை மறக்கணும், சந்திரனோடு நிற்க வேண்டும். அதுதான் சந்திர மண்டலத்தில் யோக நாள். அது முற்பக்க நாள் என்று முதல்ல வளர்வ நாள். இங்கே சூரிய வட்டம், இங்கு 3 மண்டலங்களும் ஒன்றாய அது சூரியன் சந்திரன். தாமம் என்றால் வரிசை. இது நாளின் அடவை குறித்தது, முடிகிற நாளை குறிக்கிறது. கதிர் அங்கி என்றால் சூரிய வட்டத்திலே உள்ள அங்கி. இது திங்களை சேர்கின்ற யோகம் முற்பக்கம் என்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. கதிரங்கி என்றால் சூரியன் அக்னி, சூரிய வட்டத்திலே உள்ள அக்னி அது. இது சிங்களை சேர வேண்டும். சந்திரனை சேர்ந்தால் அது முற்பக்கம், அது சுக்கலபட்சம். மந்திரத்து இறுதியில் முற்பக்கம் என்பது எஞ்சி நின்றாங்க, பாட்டில் இல்லை, அதை எஞ்சி நின்றாங்க. இதனால் யோகம் என்பது அது நிகழ்கின்ற காலத்தை குறிக்கும். சந்திரமண்டலத்தை அந்த சந்திரனோடு சேருவதென்று அதுதான் யோகம், அது நிகழ்கின்ற காலம்தான். இதனால் பிண்ட சந்திரனுக்கு உரிய முற்பக்க நாள் இவை என்பது கூறப்பட்டது. அண்டத்தில் இருக்கிற சந்திரன் நமக்கு தெரியும். பிண்டத்திலே இருப்பது என்ன என்றால் மூலாக்கினி எழுப்பி அந்த சூரிய கலையோடு சேர்வதுதான் முற்பக்கம் என்று அதை சொல்லியிருக்கிறார். மூலாதாரத்தில் உள்ள 99ஆம் பக்கம் தானே? இருக்கா? சரி சரி. அடுத்து சந்திரகலையாய வாயு இவ்வாறு வளர்ந்து செல்வது முற்பக்கம் என்றதாலே சூரியகலமாய வாயு இவ்வாறு அதல் பிற்பக்கமாம் என்பது உய்த்துணர்வு வைக்கப்பட்டது. வளர்பிறை என்று சொன்னால் சந்திரகலைன்னு சொல்கிறோம். அந்த சந்திர மண்டலத்தில் அந்த வாயு போவது. தேய்பிறை என்றால் சூரியகலை, அது தேய்பிறைன்னு வைத்துக்கணுன்றார். முற்பக்க நாள்கள் முடிந்தபில் பிற்பக்க நாட்கள் தொடங்குதல் ஒருதலையாகும். ஏன்னா 15 நாள் போனால் அடுத்த 15 நாள். அப்போ என்ன ஆகிறது, சந்திரகலை வளர்ந்த பின்னால் சூரியகலை முன்னாலே தேய ஆரம்பிக்கின்றார். அது ஒவ்வொரு யோகத்துக்கு அது உரியது. முற்பக்கம் முடிந்த பின்னால் யோகியால் பிற்பக்க யோகம் ஒருதலையாக செய்யப்படும். அவ்வாறு இல்லை என்றால் விளைவுகள் வேறு வேறாகும். சந்திரமண்டலத்தில் சந்திரயோகம் செய்கிற பொழுது சூரிய கலையும் அடக்க வேண்டும், சூரிய கலையும் நாம் குறைக்க வேண்டும். அந்த கலைகளை எண்ணிக்கொண்டு அந்த எண்ணிக்கையோடு மாத்திரைகளோடு அப்படி யோகம் செய்யணும் என்று பிராணாயாமத்தை செய்வது வெறும் சந்திரகலை மட்டுமே வளர்த்து கொண்டு போவதல்ல. 16 நாள் 10 நாள் சொன்னார் இல்லையா, 10 நாள் அப்புறம் எஞ்சி இருக்கிற நாள் 15 நாள். அந்த 15 நாளுக்கு பின்னால் 16வது நாளிலிருந்து சூரியகலைக்கு அந்த பிராணாயாமத்தை கொண்டு வர வேண்டும், அதை இறக்க வேண்டும். ஏற்றி இறக்கி தானே இருகாலம் பூரித்துன்னு சொன்னார். எனவே வாயுவை 2 காலம் செய்ய வேண்டும். அது சூரியகலை சந்திரகலை. வெறும் சந்திரகலையே போயிடக்கூடாது, சூரியகலையும் போயிடக்கூடாது. சூரியகலை நம்ம என்பது ஆபத்து, சந்திரகலை வளர்ச்சிக்குரியதுதான். இருந்தாலும் சூரியகலை இல்லாமல் சந்திரகலை பயன் தராது என்பது நமக்கு உள்ளது. ஏன்னா சூரியன் இருந்தாலும் சந்திரன், எனவே சூரியகலை இருக்கணும்ட்டார். அது 12வது. அதான் கொடுத்துருக்கோம். நேரமாகி வச்சோம். சரி,
ஆனால் அதாவது இயல்பாக சொல்லத்தான், சூரியன் இருந்தால் தானே சந்திரன் நமக்கு, சூரியனுடைய கலை தானே சந்திரன் வாங்குறான். அதே போல் யோகத்திலும் கூட சூரியகலை பிராணாயாமத்தில் இருந்தால்தான் சந்திரகலை வளரும், இல்லை என்றால் வளராது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் 16 கலையாக நம்ம எண்ணி சந்திரன யோகத்துக்கு போயிட்டு மீண்டும் 12 கலையாக சூரியகலையை பிராணாயாமத்தில் அடக்கி வாசிக்கணும். அப்போ தான் நமக்கு சந்திரகலை பயன் தரும் என்று அந்த எண்ணிக்கையை சொல்லி முடித்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தியரிட்டிக்கலாக சொல்லலாமே தவிர ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம், என்னது கஷ்டம். எல்லாம் கொஞ்சம் பெரிய நிலையில் இருக்கிற யோகிகளுக்கு சொல்வதுன்னு பார்க்குறோம். இது ஏன் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா, இந்த மாதிரி யோகத்தை திருமுறைகள் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் தோத்திரங்களாக பாட்டான். இந்த மாதிரிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா யார் இதெல்லாம் கேட்குறதுன்னு போயிடுவாங்க. ஆனால் பக்தியாக சொல்லி நீங்கள் போய் பூ நீர் எடுத்து பூடுங்க, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க எளிமையாக போயிட்டாங்க. ஆனால் ஆகமங்களில் இப்படியெல்லாம் தமிழர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். யோக முறையிலே பெருமானை அடையலாம், சிவதரிசனத்தை பார்க்கலாம். இப்போது ஞானசம்பந்தருக்கு நேராக காட்சி தருகிறார், பார்க்கிறோம். ஆனால் அந்த காட்சி சிவபாதிரனுக்கு தெரியலன்றார். பக்கத்தில் அப்பா இருக்கிறாருங்க, அவருக்கு தெரியலன்றார். என்றால் சிவதரிசனம் அவ்வளோ சுலபம் கிடையாது. மகனுக்கு காண்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் ஒன்றும் நமக்கு அவர் பேர் அப்பருக்கு அப்பாவுக்கு காட்டலை என்று பார்க்கணும். அதுபோல இயல்பாகவே பார்ப்பது என்பது கஷ்டம். அதுக்கு யோகம் ஒரு முறை. யோகத்தில் இதுபோல் நீங்கள் சந்திர மண்டலத்தை சென்று தியானித்து செய்தால் உங்களுக்கு சிவதரிசனம் கிடைக்கும் என்பதற்காக தான் அந்த யோக முறையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகமத்தில் யோகவாதம் என்று ஒன்று உண்டு. அந்த யோகவாதத்தில் சொல்லப்பட்டதை திருமந்திரத்தில் சொல்ல வேண்டும் என்பதால் தான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார். கூடிய வரையில் அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார். நமக்கு தான் புரிய மாட்டேங்குது இல்லையா, நமக்கு தான் அந்த நமக்கு என்னடா இப்படி சொல்கிறார். ஆனால் கூடிய வரையில் பக்குவம் அப்படிதான் இருக்குது. அதனால் பக்குவங்களுக்கு யோகத்தை விரும்புகின்றவர்களுக்கு புரியும் இருக்குதான் சார் விடலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பேசிக்காக இருந்து ஆரம்பித்தார் திருமந்தத்தில். அஷ்டாங்க யோகத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் பிராசார யோகம் தான், நிராதார யோகம் தான் யோகம். ஆனால் பதஞ்சலியார் தான் அஷ்டாங்க யோகம் சொல்லி சித்திகள் பெறலாம்லாம் சொல்கிறார். அந்த சித்தியை பெறுகின்ற அதையும் சொல்கிறார். அப்புறம் அஷ்டாங்கத்தை சொல்லிட்டு அஷ்டாங்க யோக பேருன்னு ஒன்று தனியாக சொல்கிறார். அட்ட சித்தின்னு சொல்லாமல் அஷ்ட மாசித்தின்ற அதெல்லாம் வேறுபடுத்துகிறார். இப்படியெல்லாம் நமக்கு சிவனை எண்ணினால் அதுவே மாசித்தியாக வரலாம், உலக சித்தியாக இல்லாமல் மாசித்தியாக வரலாம் பாடுறார். அதெல்லாம் பேசிக்காக சொன்ன பின்னால் தான் பிராசார யோகம் என்று 3ஆம் தந்திரத்தில் கலைநிலையை சொன்னார். எல்லாம் முடிச்சுட்டு பின்னால் நமக்கு ஆசனங்கள்லாம் சொல்லி பிராணாயாமத்தெல்லாம் சொல்லி சந்திர யோகம் கடைசியாக மீண்டும் சொல்ல வேண்டும் என்று, இது ரொம்ப மிக முக்கியமானதல்லவா என்று தான் சொல்லியிருக்கிறார். 33 பாட்டில் இப்போ 12 பாட்டு நாம் ஏதோ பார்த்துருக்கிறோம். இன்னும் இருக்கிற ஒரு 20 பாட்டு நாம் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பு நான் நிறைவு செய்கின்றேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய சிவஞான அருள்நிலை அறக்கட்டளைக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகிறேன்.